ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. எஸ்சிஎல்டி போயிட்டு நம்ம அடுத்து சோஷியல் சயின்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொரு சோஷியல் சயின்ஸில் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணிருக்கோம். நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஒரு சில கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுதுங்கிற மாதிரி, அதாவது நம்ம சொன்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வச்சு மேபி ரிப்பீட் ஆகலாம். இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரிப்பீட் ஆகிற பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ரா வேற பாயிண்ட்கள் தான் சொல்லுவோம். அதையும் சைடில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லியிருந்தா ஓகே, அதையும் நீங்கள் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். India has an area of how many square kilometer? இந்திய நாடு ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு எபிசோட் முன்னாடியும் அந்த ஒரு ராஜாவுடைய பட்ட பெயரை வச்சு சொல்லியிருந்தோம். நான் இந்த எபிசோடு கடைசி சொல்றேன். அந்த கொஸ்டினை வந்து கடைசி நான் சொல்றேன். அதே மாதிரி நான் ஒவ்வொரு எபிசோடையும் எவ்வளவு கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க சொல்லியிருந்தேன். ஓகே, அப்போ இந்தியா ஹேஸ் அன் ஏரியா ஆஃப் ஹவு மெனி ஸ்கொயர் கிலோமீட்டர்? இந்திய நாட்டின் நிலப்பகுதி எத்தனை சதுர கிலோமீட்டர் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்தியாங்கிற ஒரு நாடு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எந்த பகுதியில் இருக்குது? ஓகே, இந்தியாவுடைய பிசிக்கல் ஜியோகிராஃபிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்போ இந்தியா வந்து உலக வரைபடங்கள்ல வட அரைக்கோளத்துல இருக்குது. ஓகே, நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்ப இந்தியாவின் மீது பாயக்கூடிய ஒரு ரேகை என்ன ரேகை அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட கடகரேகை இந்தியாவின் மீது பாய்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கடகரேகை இருக்கும். அது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ மொத்தமா இந்தியாவுடைய மொத்த பரப்பளவை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த ஸ்கொயர் கிலோமீட்டர் சொல்றோம். என்ன ஆன்சர் பற்றி கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும். 10th புக்ல ஜியோகிராஃபில ஃபர்ஸ்ட் லெசன்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் இந்த பாயிண்ட் தான். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகே, இது எதை நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும்னா இந்த 32ங்கிற நம்பரையும் இந்த 263ங்கிற நம்பரையும் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா இங்கேயும் 3 முடியுது, இங்கேயும் 3 முடியுது. ஆனா ஆப்ஷன் நமக்கு எல்லாமே கிட்டத்தட்ட கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கிறோம். இருந்தாலும் பாத்துக்கோங்க. சரிங்களா? 32, 87, 26, 3 இதுதான் ஸ்கொயர் கிலோமீட்டர். 32,00,000.87 அது கூட எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இந்த பாயிண்ட் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த நிலப்பரப்புல 2.4%. ஓகே, உலகத்திற்குரிய மொத்த நிலப்பரப்பில் 2.4% இந்தியாவுடைய நிலப்பரப்பாக அமைந்திருக்கிறது. ஓகேங்களா? இது ஒரு அடுத்த ஒரு தகவல். அதுக்கப்புறம் மேற்படிப்பட்ட இந்தியா பார்த்தீங்கன்னா பக்கத்து நிறைய நாடுகளோட பார்டர் ஷேர் பண்ண நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். அதுல வந்து 4156 கிலோமீட்டர் லாங்கஸ்ட் பார்டரா வந்து நம்மளுடைய பங்களாதேஷ் இருக்குது. 106 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் மிக குறைந்த நிலப்பரப்பு எல்லையை ஷேர் பண்ணக்கூடியதாக ஆப்கானிஸ்தான் இருக்குது. ஓகேங்களா? இது ரெண்டு கூடுதல் தகவல். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய தெற்கு எல்லையை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேப்ரிகான், கேப் ஆஃப் கேப்ரிகான் சொல்லுவாங்க. கன்னியாகுமரியை தான் வந்து இந்தியாவுடைய தெற்கு எல்லையாகவும் இந்திரா கோல், ஓகே இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்திரா கோல் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வடக்கு எல்லையாக நம்ம டிட்டர்மைன் பண்றோம். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்தியா பற்றிய நிலப்பரப்பு பற்றிய முக்கியமான தகவல். அதே மாதிரி இந்தியா இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஸ்டேட், அதாவது பரப்பளவு அடிப்படையில் இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு மாநிலம்னா இந்த இடத்துல இருக்கும்போது பெரிய ஸ்டேட் ராஜஸ்தான். அதுதான் பரப்பளவு அடிப்படையில் இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு மாநிலம். ஓகே, கூடுதல் தகவல்கள் சொல்லியாச்சு. அடுத்து ஹையஸ்ட் பீக் ஆஃப் த ஆரவல்லி ரேஞ்ச். ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம், அதாவது உயரமான சிகரம் என்ன கேட்கிறாங்க. இது வந்து ரெண்டு வகையான பாயிண்டா சொல்லலாம். ஆரவல்லி மலைத்தொடருடைய உயரமான சிகரம் அப்படின்னு சொன்னாலும் சரிதான், அப்படி இல்லைன்னா அப்படிப்பட்ட சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அதாவது மத்திய உயரமான பகுதிகளில் மிக ஓரளவுக்கு உயரமான பகுதி என்ன கேட்டாங்க அப்படிப்பட்டா குரு சிகா. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடருடைய உயரமான சிகரம். ஃபர்ஸ்ட் ஆரவல்லி மலைத்தொடர் இந்தியாவுடைய மேப்ல எந்த பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இப்ப ஆரவல்லி மலைத்தொடர் இந்தியாவோட மேப்ல எங்க, இந்த மேப்னா இங்க நம்ம வரையும் தெளிவா வரையும். இந்த கேப்ல கொஸ்டின் வச்சுக்கோங்க. மேப் எல்லாம் அப்படி சும்மா ரஃபா தான் நம்ம வரையணும். ஓகேவா? அச்சு பிடிச்ச மாதிரி அப்படியே இந்தியா மாதிரி நம்மளால வரைய முடியாது. ஓகே, ரஃபா இதுதான் இந்தியா அப்படின்னு தெரிய அளவுக்கு நமக்கு தெரிஞ்சா போதும். ஓகே, அப்ப இதுதான் ஜம்மு. சரி, இது வந்து குஜராத் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? அப்போ குஜராத்துக்கு இந்த இடத்து பேர்ல என்ன அமைஞ்சிருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர் அமைஞ்சிருக்குது. அப்ப இந்த ஆரவல்லி மலைத்தொடர் வந்து மான்சூன், ஓகே இங்கிருந்து பாயக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்றுக்கு இணையாக இருக்கிறதுனாலதான் இந்த இடத்துல எல்லாமே தார் டெசர்ட், ஓகேங்களா, தார் பாலைவனமாக நமக்கு அமைந்திருக்கிறது. அது ஒரு முக்கியமான தகவல். இந்த ஆரவல்லி மலைத்தொடருடைய உயரமான சிகரம் குரு சிகா. அதோடைய உயரம் கொடுத்திருக்காங்க புக்கிலேயே 1722 மீட்டர் உயரம். ஓகே, ஒவ்வொருதோட உயரம் கேட்பான், நம்பர் வச்சு கேட்கிறாங்க. சரி, அதுதான் குரு சிகா அப்படி சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்த 2, 3
பிளாக் சாயில் ஃபார்ம்டு டியூ டு த வெதரிங் ஆஃப் டேஷ், அதாவது கரிசல் மண் எந்த பாறையின் வானிலை சிதைவினால் உருவாகின்றன அப்படிங்கிறாங்க. கரிசல் மண் நமக்கு வந்து சாயில் நம்பர், அதாவது டைப்ஸ் ஆஃப் சாயில் படிக்கும்போது அது முக்கியமான ஒரு சாயில் கரிசல் மண். இதில் தான் வந்து பருத்தி விளைவிக்கக்கூடிய, பருத்தி அதிகமாக விளையக்கூடிய சாயல்னா அது ஒரு கரிசல் மண் சொல்றாங்க. அதிகமாக மகாராஷ்டிரா பகுதியில் அதிகமான கரிசல் மண் இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான தகவல். மேற்படி ஒவ்வொரு மண்ணும் பாறைகள் இருந்து உருவாகுது, அது ஊருக்கே தெரியும். ஓகே, மண் எப்படி உருவாகுது? பாறையிலிருந்து மண் உருவாகுது, இது எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒவ்வொரு மண்ணும் எந்த பாறைகள் இருந்து உருவாகுது, இது ஒரு क्वेश्चन. ஓகே, அப்ப பாறைகளுடைய வகைகள் நமக்கு தெரியணும். ஓகே, பாறைகளுடைய வகைகள் எங்க இருக்குது அப்படின்னு 9th புக்ல டீடைலா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, அதான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, அதாவது இக்னீசியஸ் ராக்ஸ் இதுதான் சொல்லுவாங்க. அத ஆன்சர் இதுதான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தாய்ப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மதர் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா ராக்குமே, எல்லா பாறைகளுமே இந்த பாறையிலிருந்து உருமாறியது தான் பாத்தீங்கன்னா, இந்த உருமாறியது தான் பல பாறைகள். ஓகேங்களா, அப்ப இக்னீசியஸ் ராக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உருவாகும். இக்னீசியஸ் ராக்ஸே எப்படி உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமிக்கு அடியில நம்ம படிப்போம்ல மேக்மா, லாவா சொல்றோமா, அந்த மேக்மா தான் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, மேல வரும்போது அது குளிர். ஓகே, நமக்கு இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய குளிர் கிளைமேட்ல அந்த மேக்மா அப்படியே சாலிடிஃபை, ஓகே, அப்படியே வந்து கட்டி ஆகி, எப்படி நம்ம வந்து குளிர்ச்சி இருக்கக்கூடிய தண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் ஊத்துற கட்டி ஆகுதா, அதே மாதிரி கட்டி ஆயிரும். அப்படி கட்டி ஆகுறது தான் பாறைகள். அதுதான் என்ன பாறை அப்படி பார்த்தீங்கன்னா தீப்பாறைகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீப்பாறைகள் தான் நாட்கள் போக 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 அது ஏதாவது உரசி, அதுல ஏதாவது வெயில் பட்டு, அதுல மழை பெஞ்சு ஈரத்துல அப்படி இப்படின்னு இருந்து அந்த தீப்பாறைகள் தான் ரொம்ப வருஷமா, ஓகே, 5 வருஷம் 10 வருஷம் கிடையாது, 5000 வருஷம் 10,000 வருஷம் கிடையாது, பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே உருவான பாறைகள் மழை வெயில் வெள்ளம் எல்லாத்துலயும் அடிச்சு போய் அது என்ன மண்ணா உருவாகுது? கரிசல் மண்ணா உருவாகுது. ஓகேங்களா, அதுதான் இங்க. ஓகேங்களா, அதே மாதிரி மீதி எல்லா பாறைகளும் அதே மாதிரி தான். ஓகே, வண்டல் பாறைகள் இருந்து வண்டல் மண்ணும், உருமாறிய பாறைகள் சொல்லுவாங்க, அதாவது மெட்டமார்பிக் ராக்ஸ், இதுல இருந்து அதிகமான மண், அந்த உருமாறிய பாறைகள் இருக்கக்கூடிய ஏற்றவாறு செம்மண், மீதி எல்லா மண்ணுகளும் அதுல இருந்து உருவாகும். ஓகே, அப்போ கரிசல் மண் எந்த பாறையிலிருந்து உருவாகிறதுனா தீப்பாறைகள். தீப்பாறைகள் எப்படி உருவாகுதுன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, மேக்மா வந்து சாலிடிஃபை, ஓகே, கெட்டியாகிறது மூலமாக பாறைகள் உடைந்து அதுக்கப்புறம் கரிசல் மண்ணாக உருவாகிறது. ஓகே, அதே மாதிரி பிளாக் சாயில் என்ன விளையும்? பருத்தி அதிகமாக நல்லா விளையக்கூடிய ஒரு பயிர். ஓகே, அடுத்து தீபகற்ப இந்தியாவின் நீளமான நதி. ஓகே, இந்த நீளமான அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம் கங்கை அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன கொஸ்டின் கேட்கிறாங்க? தீபகற்ப அப்படின்னு கேட்கிறாங்க. நமக்கு ஸ்கூல் புக்கில் ரிவர்ஸ் படிக்கும் போது ரிவர்ஸ் வந்து 2ஆ பிரிச்சிருப்பாங்க. எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது நார்த் இந்தியாவுடைய ரிவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹிமாலயன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிமாலயா அதாவது இமயமலை ஆறுகள் அப்படி சொல்லி கொடுத்திருப்பாங்க. இங்க என்ன கொடுத்திருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா தீபகற்ப ஆறுகள் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, என்ன ஆறுகள்? தீபகற்ப ஆறுகள், பெனிசுலர் ரிவர்ஸ் அப்படி சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிருப்பாங்க. இங்க வந்து ஹிமாலயன் ரிவர்ஸ். ஹிமாலயன் ரிவர்ஸ் என்ன சொல்லுவாங்க? வற்றாத ஜீவநதி, வற்றாம வருஷம் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா, இது ரிவர் எல்லாமே வருஷம் ஃபுல்லா ஓடிட்டே இருக்கும். அதனால நம்ம என்ன சொல்லுவாங்க? வற்றாத ஜீவநதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் பெர்னியர் ரிவர் அப்படி சொல்லுவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா தீபகற்ப இந்தியாவுடைய ரிவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வற்றிடும். கண்டிப்பா சம்மர் டைம்ல இந்த ரிவர் வந்து ஓடாது. அதுதான் தீபகற்ப ரிவர் அப்படி சொல்லி தீபகற்ப ஆறுகள் சொல்லுவாங்க. இங்க கேக்குறாங்க தீபகற்ப இந்தியாவின் நீளமான ஆறு என்னன்னா கேட்கிறாங்க. ஓகே, அப்ப தீபகற்ப இந்தியாவில் என்ன ஆறுகள் தான் ஓடுதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, தீபகற்ப இந்தியாவில் ஓடக்கூடிய முக்கியமான ஆறுகள் பற்றி இங்க இருந்தா தீபகற்ப இந்தியா ஸ்டார்ட் ஆகும். இங்க தான் கங்கா யமுனா ஓடிட்டு இருக்குது. இங்க ஓகே ஒடிசாவுடைய எண்டு பகுதியில் வந்து மெர்ஜ் ஆகும். இங்க ஓடக்கூடிய ரிவர் பார்த்தீங்கன்னா மகாநதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மகாநதி கமலஹாசனுடைய படம் கூட இருக்குது. இங்க மகாநதி. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகாநதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓடும். அதுதான் நமக்கு ஆன்சர். என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா கோதாவரி. ஓகே, கோதாவரி. அடுத்து என்ன வரும் அப்படி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிருஷ்ணா. ஓகே, அதாவது எல்லா ஆறுக்குமே வந்து பெண்களுடைய பேர் தான் வச்சிருப்பாங்க. ஆணுடைய பேர் இருக்கக்கூடிய ஒரு ஆறு என்ன பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிருஷ்ணா ரிவர். எல்லாருக்கும் பெண்ணோட பேர் தான் கங்கா, யமுனா, சரஸ்வதி சொல்றாங்க, காவிரின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் பெண்களுடைய பேர். ஆனா கிருஷ்ணா சொல்லிட்டு ஆணுடைய பேர் ஒரே நதிக்கு இருக்குது. ஓகே, பெருமை. ஓகே, அப்போ எம்ஜிகே ஸ்டார்ட் கட் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எம்ஜிகே. ஓகே, எம்ஜிகே சூர்யா மூவி. இது என்னது? எம்ஜிகே. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா. இங்க வந்து பெண்ணாறு ரிவர் ஓடும். இங்க வந்து நம்ம ஊர்ல காவிரி. அது மறக்காது, கடைசி காவிரி. ஓகே, அப்ப இந்த சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல மிக நீளமான நதி என்ன கேட்டாங்கன்னா அது வந்து கோதாவரி தான் சொல்லலாம். சரிங்களா, கோதாவரி ரிவர் தான் மிக நீளமான நதி. மகாநதி அதோட நீளமா இருந்தாலும் இதை வந்து நம்ம தீபகற்ப இந்தியாவில் சொல்ல முடியாது. இதுதான் நம்ம தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான நதி கோதாவரியை சொல்றாங்க. ஏன்னா ஆப்ஷன்லையும் மகாநதி கொடுக்கல. அதனால நம்ம கோதாவரி நம்ம சூஸ் பண்றோம். ஓகே.
கிட்டத்தட்ட 1000 மீட்டருக்கு மேல வந்து நீளம் இருக்கும். ஓகே, நாசிக் மாவட்டத்தில் உருவாகுது. ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. கோதாவரி எங்க ஆர்ஜின் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுடைய நாசிக்ங்கிற ஒரு மாவட்டத்தில் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கடுத்து அப்படியே வந்து தெலுங்கானா இந்த ஸ்டேட்டில் தான் போயிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோதாவரி பார்த்தீங்கன்னா ஆந்திராவுடைய கடற்கரையில் வந்து மெர்ஜ் ஆயிடும். சரிங்களா? அங்கே தான் பார்த்தீங்கன்னா கொள்ளிருங்கிற ஒரு ஆறு கூட உருவாகும் சார். கொள்ளிரு ஒரு ஏரி கூட இருக்கும். அடுத்து லோக்கல் விண்டு. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோக்கல் விண்டு சொல்லுவாங்க. அதாவது அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி சிறு காற்றுகளாக பாயும். ஓகேங்களா? அதாவது நம்ம ஊரில் பார்த்துட்டிங்கன்னா பாயக்கூடிய ஒரு காற்றுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா லூ சொல்லுவாங்க. லூ அதாவது இந்தியாவுடைய அந்த ராஜஸ்தான் மாநிலம் இருக்குல்ல, அதில் வந்து இந்த டெசர்ட், ஓகே, தார் பாலைவனத்தை நோக்கி பாயக்கூடிய ஒரு காற்றுன்னா அது லூ. இதே மாதிரி உலகத்தில் வேற எங்கெங்கெல்லாம் என்னென்ன காற்றுகள் வந்து தலைக்காற்று சொல்லுவாங்க. தலைக்காற்றுகள் எங்கெங்கெல்லாம் வந்து ஃப்ளோ ஆகுதுங்கிறது தான் ஒரு கொஸ்டின். ஓகே, அப்ப சினூக் அப்படிங்கிற ஒரு காற்று வந்து எங்கன்னா அமெரிக்காவுடைய ஐக்கிய, அதாவது யுஎஸ்ஏவோட ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு விண்டுக்கு பேர் தான், லோக்கல் விண்டுக்கு பேர் தான் சினூக் அப்படின்னு சொல்லுவாங்க. சினூக்கு யுஎஸ்ஏ. அடுத்து வந்து ஃபான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பான் அப்படின்னு சொல்றாங்க. இது பார்த்துட்டீங்கன்னா வட இத்தாலி. ஓகே, வட இத்தாலியோட நாட்டுடைய வடக்கு பகுதியில் பாயக்கூடியது குளிர் காற்றா இருக்கும். ஓகேங்களா? சிராக்கோ அப்படிங்கிற ஒரு காற்று பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சகாரா பாலைவனத்தில் பாயக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா சிராக்கோ. ஓகே, லூ காற்று இந்தியாவுடைய தார் பாலைவனத்தில் பாயக்கூடியது லூ காற்று. ஓகேங்களா? அப்போ 4 3 2 1 ரிவர்ஸா தான் இருக்கு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 3 2 1 சி ஆன்சர். ஓகே, அப்போ இது எல்லாமே தலைக்காற்றுகள். இதே மாதிரி எங்கெங்க தலைக்காற்றுகள் எங்கெங்க ஏரியாக்கள்ல வந்து காற்று வீசுறதுங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி என்னன்னு கேட்கிறாங்க. ரொம்ப முக்கியமானதுப்பா. இந்தியாவுடைய மிகப்பெரிய உப்பு ஏரி, அதாவது நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸை கண்டிப்பா படிச்சாகும். ஓகே, வாட்டர் ரிசோர்ஸ் நீர் வளங்களை படிச்சா. நீர் வளங்கள் எடுக்கும் போது எல்லாருமே படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸை மட்டும் படிச்சு விட்டுருவாங்க. ஓகே, அதை மட்டும் படிச்சு விட்டுறக்கூடாது. ரிவர்ஸ் அல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபால்ஸ், ஓகே, நீர்வீழ்ச்சிகள் படிக்கணும். இந்தியா இருக்கக்கூடிய முக்கியமான ஏரிகள் படிக்கணும். அதே மாதிரி தமிழகத்தில் சார்ந்து தமிழகத்தோடைய ஏரிகள், தமிழகத்தோடைய ஃபால்ஸ், அதாவது நீர்வீழ்ச்சி, இதெல்லாம் நம்ம படிச்சாகும். அப்போ இது ஏரி சம்பந்தமான கேள்விகள். அப்போ ஏரி சம்பந்தமான கேள்வி எப்படி வரலாம்? இந்தியாவிலே மிகப்பெரிய ஏரி எதுன்னு கேட்கலாம், மிகப்பெரிய உப்பு ஏரி எதுன்னு கேட்கலாம், மிகப்பெரிய நன்னீர் ஏரி எதுன்னு கேட்கலாம். ஓகே, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராக்கிஷ் வாட்டர் லேக் எதுன்னு கேட்கலாம். ஓகே, அப்போ இந்த மாதிரி கேள்வி இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி படிச்சுக்கணும். இது என்ன கேட்கறாங்க அப்படின்னா உப்பு ஏரி, மிகப்பெரிய உப்பு ஏரி எங்க இருக்கு கேட்கறாங்க. உப்பு ஏரி பார்த்தீங்கன்னா சாம்பார் ஏரி தான் உப்பு ஏரி சொல்லுவாங்க. எங்க இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடியது தான் அந்த உப்பு ஏரி. ஏன் சார் இந்த ஏரி வந்து உப்பா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ரீசன் தான், ஜோகிரபிக்கல் ரீசன் தான். ஓகேங்களா? அந்த ஏரியா ஆக்சுவலாக ராஜஸ்தானில் தண்ணியே தான் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே ஏரி இருக்குது. அது ஒரு பெரிய அபூர்வம். இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில், ஓகே, ஒரு பெரிய தண்ணி பரப்பு வச்சு இருக்குது. அந்த தண்ணி பரப்புல வெயில் வந்து அடிக்கும் போது, ஓகே, சூரியன் சுட்டெரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கே தெரியும். சின்ன வயசுல படிச்சிடும். மழை எப்படி பெய்யுது? தண்ணி இருந்து எவாபரேஷன் ஆகி ரொட்டேஷன் அடிப்படையில் தான் மழை பெய்யுது. அப்போ இங்க இருக்கக்கூடிய தண்ணி வெயிலின் காரணமாக எவாபரேஷன்னா என்ன? நீராவியா மேல போகுது. ஓகேங்களா? அப்ப இந்த நீராவியா மேல போகிறது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆக்சுவலா வந்து ரெண்டு தண்ணி நம்ம இப்போ வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து நல்ல தண்ணி, பியூர் வாட்டர். ஓகேவா? பியூர் வாட்டர் வச்சிருக்கோம். இங்க வந்து உப்பு தண்ணி வச்சிருக்கோம். எந்த தண்ணி வேகமாக நீராவியாக மாறும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நல்ல தண்ணி தான் வேகமாக நீராவியா மாறும். ஏன் அப்படின்னா இந்த தண்ணியில தான் இந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் கம்மியா இருக்குது. ஆனா உப்பு தண்ணியில சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால வந்து சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து நீராவியாகிறது கஷ்டம். அதனால நல்ல தண்ணி அதிகமா நீராவியாகிறதுனால சாம்பார் இருக்கக்கூடிய நல்ல தண்ணிகள் தான் வேகமா நீராவியாகிறதுனால மீதி இருக்கக்கூடியதான் உப்பு தண்ணி இருக்கும். அதனாலதான் இந்த ஏரி ரொம்ப வருடங்களாகவே உப்பு ஏரியாவே இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்தியா இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொல்றாரு முக்கியமான நல்ல தண்ணி ஏரிகள், ஓகே, நன்னீர் ஏரிகள் அப்படின்னு சொன்னா மூலர் லேக் சொல்லலாம். ஓகேங்களா? இந்த சைடு பார்த்தா சிலிக்கா லேக் எல்லாம் நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சாம்பார் ஏரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் அஸ்ட்ராய்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் பிட்வீன், அதாவது குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அஸ்ட்ராய்ட்ஸ் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சோலார் சிஸ்டத்துல நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சோலார் சிஸ்டத்துல மெயின் பாயிண்ட் சன். ஓகே, அதை சுற்றி எல்லா பிளானட்டும் சுத்திட்டு இருக்குது. அப்போ அதுக்கு சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பிளானட் சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? அஸ்ட்ராய்ட் சொல்லுவோம். ஓகே, டிராஃப்ட் பிளானட் சொல்லுவோம். ஓகே, நிறைய கேட்டகரி இருக்குது. அப்போ சூரியனை சுத்திட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் பிளானட் கிடையாது. சரிங்களா? பிளானட்னா அதுக்கு சர்டன் குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஓகே, பிளானட் சொல்லலாம், சேட்டலைட் இருக்குது, டிராஃப்ட் பிளானட் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராய்ட்ஸ் இருக்குது,
ஓகேங்களா, அதுதான் சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த குறுங்கோள்கள் இவைகளுக்கு இடையில் காணப்படுகின்றன. அப்போ அஸ்டிராய்ட்ஸ் பெல்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. என்னது அஸ்டிராய்ட்ஸ் பெல்ட், எதுக்கு பிட்வீன்ல இருக்கும், எந்தெந்த 2 பிளானட்டுக்கு பிட்வீன்ல இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா, ஆக்சுவலா சன் இருக்குது, அப்புறம் நம்ம சோலார் சிஸ்டம் தெரியும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா கொள் அடிப்படையில் மெர்க்குரி, அதுக்கடுத்து வீனஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய எர்த்து, அதுக்கப்புறம் மார்ஸ், அதுக்கப்புறம் ஜூபிட்டர், சாட்டர்ன், கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, ப்ளூட்டோ நமக்கு கிடையாது, ப்ளூட்டோ ஒரு டிராஃப்ட் பிளானட்டா இருக்குது. அப்போ இந்த அஸ்ட்ராய்டு பெல்ட் எதுக்கும் பிட்வீன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் பிட்வீன் இருக்கக்கூடியதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த அஸ்டிராய்டு பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த அஸ்டிராய்டு பெல்ட்ங்கிறது வந்து சின்ன சின்ன கற்கள், விண்கற்கள் சொல்லுவாங்க. சின்ன சின்ன கற்கள் தான் இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும். ஓகே, அங்க எங்க சொல்லிட்டு இது வந்து நிறைய இடங்கள்ல பூமிக்கு நேராக விழுற மாதிரி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய கதைகள் சொல்லுவாங்க. ஆக்சுவலா படமே வந்து இருந்தது, டிக் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி ஒரு படம் வச்சிருப்பாருல, அதுல பெரிய விண்கல் வந்து இந்தியாவை தாக்க போது படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த விண்கல், அதுதான் அஸ்டிராய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Equator divides the continent into the 2 equal halves அப்படி சொல்றாங்க. அதாவது நிலநடுக்கோடு இந்த கண்டத்தை 2ஆக பிரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ ஒரு கண்டம் இருக்கு, அந்த கண்டம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 2ஆ பிரிக்குதாம். ஓகேவா, ஒரு கண்டம் பார்த்துட்டீங்கன்னா அந்த நிலநடுக்கோடு அப்படின்னா ஈக்குவேட்டர் நமக்கு தெரியும். நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், இது ஈக்குவேட்டர், இது டிராபிக் ஆஃப் கேன்சர், இது டிராபிக் ஆஃப் கேப்ரிகான், 23.5 டிகிரி நார்த், 23 டிகிரி சவுத். ஓகே, இதெல்லாம் நம்ம சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஈக்குவேட்டர் எந்த ஒரு கான்டினென்ட்டை ஈக்குவல் ஆஃபா பிரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சேஃப் பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த 2ஆ பிரிக்கும் ஆப்பிரிக்கா. ஓகே, ஆப்பிரிக்கா கண்டத்தை தான் இது 2ஆக பிரிக்கிறது. ஆப்பிரிக்கா கண்டம் எங்க இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாங்கிறது நமக்கு இந்த பிளேஸ்ல இருக்கும். ஓகே, இந்தியா இந்த இடத்துல இருக்கும், ஆப்பிரிக்கா இங்க இருக்கும். ஓகே, அதாவது இதுக்கு நேரா வந்து இங்க வந்து இங்க தென் அமெரிக்கா, மேல வட அமெரிக்கா இருக்கும், இங்க ஆப்பிரிக்கா. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான கண்டம். ஆப்பிரிக்காவை இருண்ட கண்டம் கூட நம்ம சொல்றோம். ஓகே, அடுத்து சுதந்திர இந்தியாவின் காங்கிரஸ் அல்லாத முதல் அமைச்சரவைக்கு தலைமை ஏற்றவர் யார்? அதாவது சுதந்திரம் பெற்றதிலிருந்து கண்டினியூஸா காங்கிரஸ் என்ற கட்சி தலைவர்கள் தான் வந்து பிரைம் மினிஸ்டர். அது எல்லாருக்கும் தெரியும். ஜவஹர்லால் நேரு, அப்புறம் குல்சார் லால் நந்தா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி, எல்லாம் கண்டினியூஸா அவங்க தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க. காங்கிரஸ் பார்ட்டி அல்லாம இன்னொருத்தர் யார் வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க, அதுதான் ஒரு கொஸ்டின். யாரு அப்படி பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய். யார் இந்த மொரார்ஜி தேசாய் அப்படின்னு? இவர் வந்து காங்கிரஸ்ல மூத்த ஒரு காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்த ஒரு மூத்த தலைவர். ஆக்சுவலா ஜவஹர்லால் நேரு இறந்ததுக்கு அப்புறம் மொரார்ஜி தேசாய் தான் ஆக்சுவலா பிரதமர் ஆக வேண்டியது. ஆனா இன்னொருத்தர் வந்து அந்த குட்டியா இருக்கக்கூடிய லால் பகதூர் சாஸ்திரியை வந்து பிரதமரா மாத்திருப்பாங்க. அவரும் அன்பார்ச்சுனேட்லி இறந்து போயிருப்பாரு. இவரை தான் திருப்பியும் பிரதமர் ஆக்குற மாதிரி வரும். ஆனா நம்மளுடைய கிங் மேக்கர் காமராஜர் வந்து இந்திரா காந்தி தலைமையா வச்சிருப்போம். அப்பதான் வந்து கட்சி 2ஆ பிரியாது. ஏன்னா வாரிசுரியா வச்சுக்கிட்டு கட்சி 2ஆ பிரியாது சொல்லிட்டு இந்திரா காந்தி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பின் நாட்களில் இந்திரா காந்திக்கு மொரார்ஜி தேசாய்க்கு சண்டை வந்து மொரார்ஜி தேசாய் காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்து புதிய கட்சி தொடங்குறாரு. புதிய கட்சியில ஆல்ரெடி இருந்த கட்சி இருக்கு சேர்றாரு, ஜனதா தள் அப்படிங்கிற கட்சி. அதுதான் இப்ப பாரதிய ஜனதா கட்சியாக இருக்குது. அந்த கட்சியில இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிரைம் மினிஸ்டரா மாறுறாரு. அதனாலதான் அவர் காங்கிரஸ் அல்லாத ஒரு முதல் பிரதமர் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் மொரார்ஜி தேசாய் அப்படின்னு சொல்றாங்க. 9th. ஓகே, அடுத்து 10th ஒன் மேட்ச் ஃபாலோயிங் 10th ஒன் பொறுத்துக்களை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பயோஸ்பியர் ரிசர்வ் கொடுத்திருக்காங்க. ஓகே, இங்க அதோட ஸ்டேட் கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான தமிழ்நாட்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்தா அகஸ்திய மலை, இந்த மாதிரி மன்னார் வளைகுடா இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து பயோஸ்பியர் ரிசர்வா இருக்குது. இப்போ நாக்ரக் இங்க ஓகே, இது எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயா மாநிலத்தில் இருக்கக்கூடியதான் முக்கியமான ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ். அடுத்து வந்து நம்தபா. ஓகே, நம்தபா இது எங்க இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்துல இருக்குது. அடுத்து நந்தாதேவி எங்க இருக்குது? உத்தரப்பிரதேசத்துல இருக்குது. சுந்தர்வனம் அதாவது சுந்தர்பன்ஸ் எங்க இருக்குன்னா மேற்கு வங்காளத்துல இருக்கு. சுந்தர்பன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம அப்படி போன எபிசோட்ல ஒண்ணு பார்த்தோம். அதாவது அந்த ஓத காடுகள் இருக்குது, அதாவது டைடல் ஃபாரஸ்ட் வரும், அது சுந்தர்பன்ஸ்ல ஃபேமஸ் ஆனது நிறைய இருக்கு. ஓகே, அப்ப இது மேட்ச் பண்ணா 4 3 1 2. ஓகே, 4 3 1 2 சி, ஆப்ஷன் சி. ஓகே, இது எல்லாமே பயோஸ்பியர் ரிசர்வ். மொத்தம் 18 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு. எல்லாமே படிச்சுதான் ஆகும். ஓகே, அடுத்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் தி இயர் ஆஃப். ஓகே, எந்த வருடத்தில் விதவைகள் மறுமண சட்டம் இருந்தது? இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய சமூக தீங்குல முக்கியமானது விதவைக்கு மறுமணம் வந்து விதவைக்கு மறுமணம்ங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா பார்க்கக்கூடியது. ஓகே, அப்ப அந்த காலத்துல வந்து விதவைகளை மறுமணம் செய்யவே கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா விதவைகளுக்கு மறுமணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்ததுக்கு சட்டம் கொண்டு வராங்க. ஆனால் சட்டத்தை எதிர்த்து நிறைய விஷயங்கள் நடந்தாலும் சட்டம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இது ஒரு முக்கியமான ரிஃபார்ம்ஸா பார்க்க
பார்க்கலாம். இந்த ரிஃபார்ம்ஸுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்தது. அதனால இந்த இயரை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப இந்த விதவை மறுமண சட்டம் கொண்டு வந்த அடுத்த நாளே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய இந்தியாவில் மிகப்பெரிய பெருங்கலகம் ஏற்படுகிறது. அதுதான் எந்த வருஷம்? 1857 வருஷம் இந்தியாவில் மிகப்பெரிய பெருங்கலகம் ஏற்படுகிறது. ஓகே, அதே மாதிரி 1856 ஆண்டு விதவை மறுமண சட்டம் நிறைவேற்றப்படுகிறது. 1856 இது 57 கலகம் ஏற்படுகிறது. முக்கியமானது. அதே மாதிரி சதி அபோலிஷன் ஊருக்கு எதிரி 1829, குழந்தை திருமணத்துக்கு வயது சட்டம், அதாவது வயது சட்டம் கிடையாது, சாரதா சட்டம் 1929. இதெல்லாம் முக்கியமான பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட முக்கியமான சீர்திருத்த சட்டங்கள். அதே மாதிரி இல்பர்ட் பில் மசோதா, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அது ஒரு கொஸ்டினாவே பார்த்தோம். இல்பர்ட் மசோதா எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுங்கிறது. ஓகே, அடுத்து எக்கனாமிக்ஸ்ல பண மதிப்பு நீக்கம் செயல்படுத்தப்பட்ட நாள் ஆண்டு எது? அதாவது 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லி பண மதிப்பு நீக்கம், அதாவது 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. முக்கியமானது எல்லாமே 2016 தான் இருக்கு, இது மட்டும் இல்லை. அப்ப இது டேட் முக்கியம். ஓகே, எல்லாமே 2016 ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் டேட் முக்கியம். நவம்பர் 8, 2016. இதோட நோக்கம் என்ன? கருப்பணத்தை ஒழிக்கணும், போலி ரூபாய் நோட்டுகளை ஒழிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய கருப்பணத்தை ஒழிக்கணும், போலி ரூபாய் நோட்டுகளை ஒழிக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய பணத்தை ஒழிக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு வரப்பட்டது தான் இந்த டிமானிட்டைசேஷன். ஆனால் சக்சஸ்ஃபுல் ஆனதா அப்படின்னா சக்சஸ்ஃபுல் ஆகல, ஒரு ஃபெயிலியர் தான், பியூர் ஃபெயிலியர். கிட்டத்தட்ட 99% ரூபாய் நோட்டுகள் திருப்பியும் RBI வசமே போய்விட்டது. நம்ம எதிர்பார்க்க ஒன்று, ஆனாலும் ஒரு முக்கியமான நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக இதை நம்ம பார்க்குறோம். அடுத்த வருஷமே 2017 நம்ம என்ன கொண்டு வந்தோம்? GST கொண்டு வந்தோம். ஓகேங்களா, GST கொண்டு வந்தோம். வருஷம் முக்கியம், ஞாபகம் வச்சு. அடுத்து who assumed the title of சித்திரக்கார புலி, ரொம்ப முக்கியமான ஒரு பட்டம். ஓகே, சித்திரக்கார புலி என்ற விருது கிடையாது, பட்டம், பட்டப்பெயர். பட்டப்பெயர் சூட்டப்பட்ட மன்னன் யாரு அப்படின்னு கேட்பான். சித்திரம் அப்படின்னா என்ன? ஓவியம். ஓவியம் வரைவது எவன் ஒருத்தன் வல்லவனோ அவனை, அந்த மன்னனை தான் நம்ம என்ன சொல்றோம்? சித்திரக்கார புலின்னு சொல்றோம். இந்த தகவல் நம்ம ஹிஸ்டரி சம்பந்தமான தகவலும் கூட தமிழ்லையும் தகவல். தமிழ்ல ஒரு புக்ல பார்த்தீங்கன்னா ஓவியம் அப்படிங்கிற ஒரு கலை சம்பந்தமா பேசும்போது ஒரு மன்னனை புகழ்ந்து பேசியிருப்பாங்க. அந்த மன்னன் தான் முதலாம் மகேந்திரவர்மன். ஓகேங்களா, மகேந்திரவர்மன் 1 who assumed the title of சித்திரக்கார புலி. ஓகே, நிறைய டைட்டில் இருக்கும். சங்கர பக்தா சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நரசிம்மவர்மனை வந்து மாமல்லன் அப்படி சொல்லுவாங்க. பட்டப்பெயர்கள், பல்லவ மன்னர்களுடைய பட்டப்பெயர்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஓகே, அதே மாதிரி பல்லவ வம்சத்தை தோற்றுவித்தவர்னா அவனி சிம்மர் அப்படி சொல்லக்கூடிய சிம்ம விஷ்ணு, அந்த மன்னர் தான் தோற்றுவித்திருப்பார். சரிங்களா, சித்திரக்கார புலி ரொம்ப முக்கியம், ஓவியத்தில் சிறந்து வல்லவனார். ஓகே, அடுத்து சோழ சாளுக்கிய வழியில் வந்த முதல் அரசன் யாரு அப்படிங்கிறார். ஓகே, சோழ சாளுக்கியா என்ன சார்? சோழ சாளுக்கியா அப்படின்னா நமக்கு அதை தெரியணும். ஓகேங்களா, சோழர்களும் நம்ம ஊரை சேர்ந்த சோழர்களும் கொஞ்சம் நார்த் இந்தியாவை சேர்ந்த சாளுக்கியர்களும் 2 பேரும் திருமண உறவை மேற்கொள்கிறார்கள். எப்பவே மேற்கொள்கிறார்கள் அப்படின்னா ராஜராஜ சோழன் காலத்திலே மேற்கொள்கிறார்கள். ஓகேங்களா, ஆனா அதுக்கப்புறம் அப்போ வந்து ராஜராஜ சோழன் காலத்திலே மேற்கொள்ளும் போது பெண்ணை தான் திருமணம் செய்து கொடுத்தாங்க. பெண்ணு திருமணம் செய்து கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு பெண் பிறந்து அதுக்கப்புறம் திருப்பி வந்து அது கல்யாணம் பண்ணி வச்சுட்டு திருப்பி அடுத்த ஒரு வாரிசாக பிறக்கக்கூடிய ஒரு வாரிசு தான் சோழ சாளுக்கிய மன்னராக அங்கீகரிக்கப்படுகிறார். அவர் தான் நம்ம சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்படுகிறார். யாரு? முதலாம் குலோத்துங்கன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, முதலாம் குலோத்துங்கன். ஓகே, மீதி எல்லா மன்னர்களும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதான் ராஜராஜ சோழன், அவங்களுடைய பையன் ராஜேந்திர சோழன், இவங்களுடைய வாரிசு அடிப்படையில் கல்யாண உறவு மேற்கொள்வாங்க. ஓகே, விமலாதித்தன், அதாவது நம்மளுடைய குந்தவை இருக்காங்கல்ல, நம்ம பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருப்போம், அந்த குந்தவை அவங்க தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, அப்போ குந்தவை தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க? திருமணம் செய்து கொடுப்பாங்க. அந்த திருமணத்து உறவு தான் கண்டினியூ ஆகி கடைசியா முதலாம் குலோத்துங்க சோழன் சோழ சாளுக்கிய வழியில் வந்து முதல் அரசனாக அறியப்படுகிறார். Next question, which of the following is correctly matched? சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எது சரியாக பொருந்தியுள்ளதோ அதை பார்க்கணும். எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படி சொல்றாங்க. ஓகே, இப்ப மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், ராஜசிம்மன் 3 மன்னர்கள். இங்கு 3 வகையான கோவில்கள் இருக்குது. ஓகே, அதாவது அவங்க கட்டின கோவில்கள். அப்ப மகேந்திரவர்மன் என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா குடைவரை கோவில் அப்படி சொல்றாங்க. அதாவது ஒரு குகை, அந்த குகையை குடைந்து ஒரு கோவில் கட்டப்பட்டுள்ளது. அதுதான் வந்து என்ன சொல்றாங்க? குடைவரை கோவில் சொல்றாங்க. அடுத்து நரசிம்ம
நரசிம்மவர்மன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒற்றை கல் ரதம், அதாவது அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரே கல்ல ஒரு ரதம், ஓகே, ஒரே கல்ல ஒரு ரதத்தை வடிச்சு சிலையா வந்து வச்சிருப்பாங்க. அதான் ரொம்ப முடியாத ஒரு காரியம், ஓகே, எந்த ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம அந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க. அதை இப்ப நம்ம நினைச்சு பார்த்தா கூட செய்ய முடியாது, கையால வச்சு செய்ய முடியாது, ஓகே, அந்த அப்பவே செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நமக்கு நரசிம்மவர்மன் நம்ம என்ன சொல்றோம்னா மாமல்லன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அடுத்து ராஜசிம்மன் பார்த்தீங்கன்னா மகாபலிபுர கடற்கரை கோவிலை கட்டியவர் யாருன்னா ராஜசிம்மன், ஓகே, அவர் தான் பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன் சொல்றோம். ஓகே, அப்ப மூணுமே கரெக்ட் தான், 1 2 3 மூணுமே கரெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் மானூர் இன்ஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட்ஸ் an account of dash administration, அதாவது மானூர் கல்வெட்டு எதை பற்றி கூறுகிறது, மானூர் கல்வெட்டு எதை சம்பந்தமான எதோடைய நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகிறது அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. அப்ப எதை சம்பந்தமான செய்தி தருகிறது அப்படி பார்த்தீங்கன்னா மானூர் நிர்வாகம் கிராம நிர்வாகத்தை பற்றி கூறுகிறது. ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து பல்லவர்களுடைய சோழர்களுடைய ஆட்சியில உத்திரமேரூர் கல்வெட்டு குட ஓலை முறையை பற்றி கூறும். அப்ப உத்திரமேரூர் கல்வெட்டு சோழர்களுடைய கிராம நிர்வாகத்தை பற்றியும், மானூர் கல்வெட்டு இங்க பாண்டியர்களுடைய கிராம நிர்வாகத்தை பற்றியும் செய்திகளையும் கூறுகிறது. ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா மானூர் கல்வெட்டு கிராம நிர்வாகம் குறித்த செய்திகளை கூறுகிறது. ஓகேவா, முடிஞ்சது. அடுத்து இப்போ இதுல பாண்டியா போட்டிருக்கா, அதை சொல்ல மாட்டேன். மானூர் கல்வெட்டுனா யாரு சம்பந்தமானதுன்னா பாண்டிய அரசு சம்பந்தமானது, அதுவும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாண்டிய அரசு சம்பந்தமானது மானூர் கல்வெட்டு. மானூர் எந்த ஊர் அப்படின்னு திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன் மகாதேவி தாலுகா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் மானூர். அங்கே கிடைக்கப்பட்ட கல்வெட்டு தான் மானூர் கல்வெட்டு. அடுத்து ராக்ஷல் தங்கடி என்ற கிராமங்கள் எந்த போருடன் தொடர்புடையது, படிச்சவங்களுக்கு தெரியும், பார்த்த உடனே இந்த பேரை பார்த்த உடனே ஆஹா இந்த பேரா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, த வில்லேஜ் ஆஃப் ராக்ஷசா தாகடி ரிலேட்டட் டு விச் பேட்டில் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தலைக்கோட்டை போர், அந்த போரோட தொடர்புடையதுதான் 1565ஆம் ஆண்டு நடைபெற்றதா இந்த தலைக்கோட்டை போர். என்ன சார் இந்த போர் அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது விஜயநகர பேரரசிற்கும் பாமணி அரசுகள் 5 துண்டுகளாக உடைந்திருக்கும். இந்த 2 உடைந்த துண்டுகளுக்கும் இந்த விஜயநகர பேரரசு நடக்கக்கூடிய ஒரு மோதல் போக்கு தான் பார்த்துட்டீங்கன்னா இந்த தலைக்கோட்டை போர். தலைக்கோட்டை போருக்கு பின்பு விஜயநகர பேரரசு சரிய தொடங்கி இருக்கும். ஓகேங்களா, மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சி பெற்றிருக்கும். ஆரவீடு வம்சம் இருந்ததற்கான அடையாளமே இல்லாம ஆயிருக்கும். ஓகேங்களா, முக்கியமானது தலைக்கோட்டை போருடைய மற்றொரு பெயரை என்ன கேட்டீங்கன்னா ராக்ஷிஷ தங்கடி, அதுதான் தலைக்கோட்டை போருடைய மற்றொரு இடம். ஓகேங்களா, இதெல்லாம் மற்ற போர்கள். பானிபட் போர் 1961 மராத்தா டைம்ல நடைபெற்ற ஒரு முக்கியமான போர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் விஜயநகர பேரரசை பத்தி. ஓகே, அதுவும் விஜயநகர பேரரசு தான், இது விஜயநகர பேரரசு தான். ஓகேங்களா, கீழ்கண்டவற்றில் சரியான இதுன்னு கேட்கிறாங்க. ஓகே, இங்கே தமிழ்ல பார்க்கலாம். விஜயநகர நாணயங்களை வராகா என அழைக்கப்படுகிறது. எஸ், 100% உண்மை. நம்ம வடிவேல் நடிச்ச தென்னாலிராமன் படம் பார்த்தீங்கன்னா இந்த கதை சொல்லிருந்தா. ஓகேங்களா, தென்னாலிராமன் படத்தில் தென்னாலிராமனாகவும் விஜயநகர பேரரசராக அந்த கிருஷ்ணதேவராயராகவும் வடிவேல் தான் நடிச்சிருப்பாரு. அந்த கிருஷ்ணதேவராயர் வந்து பொதுமக்களோட மக்களா உலாவும் போது ஒரு 5 வராகன் கொடுங்குறேன் பிச்சரா எடுப்பாரு. அதே மாதிரி ஏதாவது சாப்பிட கேட்டா இத்தனை வராகன் அப்படி சொல்லுவாங்க. அப்ப அந்த ஊர்ல நாணயத்துக்கு பேர், நம்ம ஊர்ல ரூபாய் சொல்றோம், அந்த நாட்டுல ரூபாய்க்கு பேர் வராகன் அப்படி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகேங்களா, விஜயநகர நாணயங்களை வராகா என அழைக்கப்படுகிறது. விஜயநகர தங்க நாணயங்களில் கடவுள்கள் விலங்குகள் உருவம் காணப்படுகின்றன. ஓகேவா, 100% உண்மை. கடவுளுடைய உருவத்தையும் விலங்கு, அதுவும் மெயினா பன்றியுடைய விலங்கை வந்து காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து காக்கத்தியர்களுடைய தலைவரம் வாராங்கல். ஓகே, அது ஊருக்கே தெரிஞ்சது. காக்கத்தியர்களுடைய தலைவரம் வாராங்கல். இங்கதான் வந்து கோகினூர் வைரம் கிடைக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜியுடைய முக்கியமான படையெடுப்புகள் இது ஒரு படையெடுப்பு. ஓகே, சாளுக்கியர்களின் அரசாட்சியினை விஜயநகர அரசர்கள் பணிப்படுத்தினர் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், இதுவும் கரெக்ட் தான். சாளுக்கியருடைய அரசாட்சியினை விஜயநகர அரசர்கள் பணிப்படுத்தினர். எஸ், 100% கரெக்ட். எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான், அனைத்தும் சரியானது. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். Who shifted his capital from Gulbarga to Bidar in Bahmani kingdom? Okay, இப்ப பாமணி பேரரசு நம்மளுடைய ஹிஸ்டரியில முக்கியமான ஒரு பேரரசு தான். கிட்டத்தட்ட 1344ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது பாமணி பேரரசு. துங்கபத்ரா நதிக்கு வடக்கு பகுதியில் அமைந்திருக்கிறது பாமணி அரசு. ஓகே, சம்திங் பகவந்த் ஷா அப்படி ஒரு நபரால் உருவாக்கப்பட்டது அந்த பாமணி பேரரசு. அப்ப இந்த பேரரசுடைய தலைநகரம் ஒரிஜினலாக ஃபர்ஸ்ட் குல்பர்காவில் இருக்கும். பின்பு குல்பர்காவில் இருந்து பிடாருக்கு மாற்றுவார். யாரு பத்தினா முகமது ஷா. அதான் முதலாம் முகமது ஷா தான். ஓகேங்களா, சரி, அகமது ஷா, முகமது ஷா தான் மாற்றி சொல்லிட்டேன். முதலாம் அகமது ஷா தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய குல்பர்காவில் இருந்து பிடார் பகுதிக்கு தலைநகரத்தை மாற்றுவார். ஓகே, அகமது ஷா மறந்துடக்கூடாது. ஓகேங்களா, இந்த பேர்கள் வந்து அங்க மொத்தம் பாமணி அரசுகள் மொத்தம் 18 மன்னர்கள் இருப்பாங்க.
ஓகே, ஹசன் காங்கு பாமினிலிருந்து தொடர்ச்சியாக 18 மன்னர் இருப்பாங்க. 3ஆம் முகமது மன்னர் தான் பாமினி அரசுடைய கடைசி மன்னராக இருப்பார். அங்க வந்து ஒரு அமைச்சர் வந்து யாரு அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகமது கவான். ஓகே, அந்த முகமது கவான் சொல்லக்கூடிய ஒரு அமைச்சரை வந்து பண்ணிடுவாங்கன்னா கொலை பண்ணிடுவார். ஓகே, யாரு? முகமது திரிங்கிற மன்னர் கொலை பண்ணதுனால அந்த அரசு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வீழ்த்தப்படும். அதனால பாமினி அரசு அதுக்கப்புறம் 5 துண்டுகளாக சிறு 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 துண்டுகளாக வீதிச்செடுத்திருக்கு. அதுதான் பிடார், பெரார், கோல்கொண்டா, அகமது நகர், இந்த மாதிரி 5 துண்டுகளாக வீதிச்செடுத்திருக்கு. ஓகே, இதுதான் டோட்டல். நம்ம வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மன்னருடைய டைட்டில் நான் சொல்லிடுறேன். ஓகே, அதை கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி 20 கொஸ்டின் எவ்வளோ கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடிஞ்சது அதையும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படி பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணும். அப்போ மன்னருடைய டைட்டில் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம போன தடவை ஆல்ரெடி 3 மன்னர்களுடைய டைட்டில் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இங்கே எந்த மன்னரோட டைட்டில் பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா எழுதி போடுறேன். டைட்டில் பாருங்க, அஸ்வமேத பராக்கிரமா. ஓகே, அஸ்வமேத பராக்கிரமா ப்ரொனன்சியேஷனும் பண்ணிட்டேன் இங்கிலீஷ் பசங்களுக்கு. அஸ்வமேத பராக்கிரமா எந்த மன்னருடைய பட்ட பெயர் அப்படின்றத தெளிவாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஏன் இதுக்கு அதுங்கிறது ரீசன் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.